கரூரில் நாங்கள் யாருமே அரசியல் பண்ணல. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் அரசியல் பண்ணிட்டு இறப்பில் நாடகம் நடத்துறது திமுக மட்டுமே. இன்றைக்கி கூட சட்டசபையில் ஒரு நாடகத்தை நடத்துது. உண்மை ஒளிந்திருக்கிறதுன்னா பல உண்மைகள் ஒளிந்திருக்கிறது. ராமநாதபுரத்துக்கு சிஎம் வந்தப்போ மணிப்பூருக்கு செல்வதற்கு மறுத்த பிஜேபி வந்து கரூருக்கு போனாங்க, ஒரு ஒட்டுண்ணிகள் மாதிரி செயல்படுறாங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதே நேரத்தில் கச்சத்தீவை வச்சு தொடர்ச்சியாக வந்து மத்திய அரசு தான் அரசியல் பண்ணுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க சார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரூரில் நாங்கள் யாருமே அரசியல் பண்ண விரும்பல. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. கள்ளக்குறிச்சிக்கு போக தெரியுதா இவருக்கு? கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? கள்ளக்குறிச்சிக்கு போகல. கரூரில் வந்து ஒரு நாடகம், எல்லாரும் நாடகம் நடத்தினாங்க. மக்களினுடைய இறப்பில் நாடகம் நடத்துறது திமுக மட்டும்தான். இன்றைக்கி கூட சட்டசபையில் ஒரு நாடகத்தை நடத்திருக்காங்க. இன்றைக்கி கூட சட்டசபையில் ஒரு நாடகத்தை நடத்திருக்காங்க. திமுக மக்களை ஏமாற்றுவதிலும் நாடகம் நடத்துவதில் தான் குறியாக இருக்கிறார்கள். எதுனா கரூர் சம்பவத்தில் ஆளுங்கட்சியினர் ஆனால் கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த சிபிஐக்கு கொடுத்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழு அதை கண்காணிக்கும்னு சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள். அதில் என்ன நடந்திருப்பது என்பது அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது. அதெல்லாம் வந்து அவங்க உண்மை கடந்த ஆட்சியில் சார் 41 முறை வந்து இவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு இருக்காரு. ஏன்னா அனிதா மரணம் உட்பட பலது. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் சிபிஐ வேணாங்கிறார் சார். என்ன சார், வேறு ஏதாவது ரீசன் இருக்குமா சார்? அண்ணா, அதனால தானே நான் சொல்கிறேன், அந்த உண்மையை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற சிபிஐ குழு, சிபிஐயோட விசாரணை இது. இதில் உண்மை ஒளிந்திருக்கிறதுன்னா பல உண்மைகள் ஒளிந்திருக்கிறது. அதை நான் சொல்லல, அங்கே இருக்கிற மக்கள், சாதாரண மக்கள் சொல்கிறாங்க.